Today topic of discussion polycythemia. What is polycythemia? Abnormally increased concentration of hemoglobin in the blood. ஸோ அப்நார்மலாக வந்து ஹீமோக்ளோபினோட கான்சன்ட்ரேஷன் பிளட்டில் வந்து அதிகமாக இருக்க கண்டிஷன் எதனால் எய்தர் த்ரூ ரிடக்ஷன் ஆஃப் பிளாஸ்மா வால்யூம் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கும் ஆர் இன்க்ரீஸிங் ரெட் செல் நம்பர். இந்த ரெண்டு கண்டிஷன் தான், அதாவது ரிடக்ஷன் ஆஃப் பிளாஸ்மா வால்யூம் ஆர் இன்க்ரீஸ் இன் ரெட் செல் நம்பர். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது, பாலிசிஸ்தெமியா கண்டிஷன் வருது. ஸோ அப்நார்மலி இன்க்ரீஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஸோ வாட் இஸ் த நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஹீமோக்ளோபின்? 14 to 17 gram per deciliter male, 12 to 15 gram per deciliter female. Then hematocrit அதோட ரேஞ்ச் வந்து 41.5%லேருந்து 50.4% மேலுக்கும், 36.9 to 44.6% ஃபீமேலுக்கும். ஆர்பிசி ரேஞ்ச் 4.5 million to 5.9 million செல் ஆர் 4.1 to 5.1 million ஃபீமேலுக்கு. ஸோ இந்த ரேஞ்ச், அதாவது ஹீமோக்ளோபின் ரேஞ்ச் வந்து மோர் தென் 15 gram per deciliter ஃபார் ஃபீமேலுக்கும், மேலுக்கு வந்து மோர் தென் 17 இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பாலிசிஸ்தீமியா கண்டிஷன் வருது. அதுவே வந்து ஹெமட்டோக்ரிட் மோர் தென் 48 ஃபார் ஃபீமேல், மோர் தென் 52 ஃபார் மேலுக்கு வரப்போ அப்போ வந்து பாலிசிஸ்தீமியா கண்டிஷன் வருது. ஸோ இங்கே வந்து நார்மல் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப பாலிசிஸ்தீமியா கண்டிஷன். வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்? கிரானிக் ஹைபாக்சியா, லாங் டேர்ம் சிகரெட் ஸ்மோக்கிங், தென் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் டிசீஸ், ஃபெமிலியல் அண்ட் ஜெனட்டிக் டிசீஸ், தென் லாங் டைம் எக்ஸ்போஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, தட் டர்னல் ஒர்க்கர் or resistant of highly polluted cities. இந்த மாதிரியான ரீசனால் அதிகமாக கார்பன் மோனாக்சைடு எக்ஸ்போஷர் ஆகிறதுனாலையும் தட் பாலிசிஸ்தெமிக் கண்டிஷன் வருது. வாட் ஆர் த டைப்ஸ்? இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி பாலிசிஸ்தெமியா, செகண்டரி, ரிலேட்டிவ் அண்டு ட்ரெஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி occur when excess RBC are produced as a result of abnormality of the bone marrow. Often excess WBC platelet are also produced. ஸோ இங்கே வந்து அப்நார்மலாக WBC platelet production நடக்குது. Secondary polycythemia due to increased erythropoietin production either in response to chronic hypoxia or from erythropoietin secreting tumor. செகண்டரி வந்து எதனாலனா கிரானிக் ஹைபாக்சியா, லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை, இல்லாட்டி வந்து தட் எரித்ரோபாய்டின் செக்ரீட்டிங் டியூமர்னால. தென் ரிலேட்டிவ் பாலிசிஸ்தீமியா, இங்கே வந்து ஆர்பிசி நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது வித்தவுட் இன்க்ரீஸிங் டோட்டல் ஆர்பிசி மாஸ். ஆர்பிசி மாஸ் அதிகமாகலை, டோட்டல் ஆர்பிசியோட மாஸ் வந்து அதிகமாகலை, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எதனாலன்னு சொல்லி பார்த்தா லாஸ் ஆஃப் பிளாஸ்மா வால்யூம் இன் த கேஸ் ஆஃப் சிவியர் டீஹைட்ரேஷன். எதனாலனா வாமிட்டிங் அண்டு டயரியானால சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால இந்த ரிலேட்டிவ் பாலிசிஸ்தெமிக் கண்டிஷன். தென் ட்ரெஸ் பாலிசிஸ்தெமியா term applied to chronic, அதாவது வந்து லாங் ஸ்டாண்டிங் லோ பிளாஸ்மா வால்யூம். இன் தட் கேஸ் ஆஃப் ஆக்டிவ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், ஆன்சைட்டி அதிகமாக இருக்க மிடில் ஏஜ் மென் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். சைனோசிஸ், அப்படியே ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகுறது, ஃபேஸ்லாம் ஃபுல்லாக ரெட் ஆகுறது, தென் குளித்ததுக்கப்புறம் இச்சிங் ஆஃப்டர் பாத், தென் ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் இன் ஹெட் வித் ஹெட்டேக், தலை ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் ஹெட்டேக்கும் வருது. தென் வீக்னஸ், ஃபேட்டிக், டிசீனஸ், தென் டின்னிடஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு காதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிங்கிங் சவுண்ட், பஸ்லிங் சவுண்ட் இன் தட் இயர். தென் பரஸ்தீசியா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நம்னஸ் ஆர்
burning sensation இருக்கும். ஓகே, numbness or burning weakness in the hands and leg. Then visual disturbance, nose bleeding, abnormal floating. Then symptoms from increasing viscosity. இதனால என்ன ஆகுது? அஜைனா, டிஸ்னியா, ஹைபாக்சியா, போன் அண்ட் ஜாயிண்ட் பெயின், த்ராம்போ ப்ளீஃபைட்டிஸ் அப்படிங்கிறப்ப பிளட் வந்து கிளாட் ஆகும். மெயினாக வந்து லெக்கில் ப்ரெசண்ட் ஆகிருக்க வெயினில் வந்து பிளட் கிளாட் ஆகிற கண்டிஷன் வந்து த்ராம்போஃப்ளீஃபைட்டிஸ். அதர் சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா வெயிட் லாஸ், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வென் லையிங் டவுன், தென் க்ரானிக் காஃப் இருக்கும், நைட் ஸ்வெட் அண்டு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், பர்னிங் சென்சேஷன் ஓவர் ஃபிங்கர்ஸ் ஆர் டோஸ், தென் ஸ்ப்ளீனோமெகாலி, ஹெபட்டோமெகாலி, ஸ்ப்ளீன் சைஸ் அதிகமாகும் ஆர் லிவரோட சைஸ் அதிகமாகும், தென் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் கிளாட் இன் த பிளட் வெசல்ஸ். டயக்னோசிஸ் பிளட் டெஸ்ட்டு, இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிசி இன்க்ரீஸ் ஆகுது ஆர் எலிவேட்டட் லெவல் ஆஃப் ஹெமட்டோக்ரிட் மெஷர்மெண்ட், அதாவது பேக்டு செல் வேல்யூம், ஆர்பிசியோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகுது. தென் எலிவேட்டட் லெவல் ஆஃப் ஹீமோக்ளோபின், தென் வெரி லோ லெவல் ஆஃப் எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின்கிறது ஒரு ஹார்மோன், கிட்னி செக்ரீட் பண்ணுறது. இது வந்து என்னென்னா இன்க்ரீஸிங் ஆர்பிசி இன் போன் மேரோ. இந்த ஹார்மோன் இருக்கிறதுனால வந்து போன் மேரோவில் வந்து ஆர்பிசி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வந்து அந்த லெவல் அதிகமாகிறப்ப அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் வரும், அதுதான். ஸோ திஸ் ஒன் வெரி லோ லெவல் ஆஃப் எரித்ரோபாய்டின். Then bone marrow aspiration or biopsy. If an examination of bone marrow shows that it's producing higher than normal number, அதிகமாக bone marrow produce பண்ணும் a blood cell, it may sign of polycythemia. Other test வந்து chest x-ray, electrocardiogram, echocardiogram, then peripheral capillary oxygen saturation measurement. இந்த மெத்தட் மூலமாக இந்த அதர் டெஸ்ட் எக்ஸ்ரே, எலக்ட்ரோகார்டியோகிராம், எக்கோகார்டியோகிராம், பெரிஃபரல் கேபிலரி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தென் மேனேஜ்மெண்ட், ட்ராயிங் எ சடன் அமௌண்ட் ஆஃப் பிளட் அவுட் ஆஃப் தட் வெயின் இன் எ ப்ரொசீஜர் கால்டு தட் ஃப்ளிஃபோட்டமி மெத்தடில் வந்து பிளட் எடுத்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இங்கே வந்து என்னென்னா டிக்ரீஸ் பிளட் வேல்யூமை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸ் வந்து ஆஸ்பிரின், லோ டோஸ் ஆஸ்பிரின், இது வந்து என்ன பண்ணோம் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் பிளட் கிளாட், மே ஆல்சோ ஹெல்ப் ரெடியூஸ் த பர்னிங் சென்சேஷன் இன் ஃபீட் அண்ட் ஹேண்ட். தென் மெடிகேஷன், பிளட் செல்லை கம்மி பண்ணுற ஹைட்ராக்சி யூரியா யூஸ் பண்ணுறாங்க. சப்ரஸ் த போன் மேரோ எபிலிட்டி டு ப்ரொடியூசிங் பிளட் செல். Interferon alpha stimulate the immune system to fight that overproduction of RBC. அவங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கிறப்ப ஆன்டிகிஸ்டமின் ஆர் அல்ட்ரா வயலட் லைட் ட்ரீட்மெண்ட் டு ரிலீவ் தட் டிஸ்கம்ஃபர்ட். இந்த வீடியோவில் பாலிசிஸ்தீமியா கண்டிஷன், நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஹீமோக்ளோபின், ஹெமட்டோக்ரிட், ஆர்பிசி அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாலிசிஸ்தீமியா கண்டிஷன். வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? Then what are the 4 types? What are the clinical manifestations? What are the tests? How to manage? What are the medication? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.